ஐலி ரித்திகா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கபிலன் செமக்கு தக்கன அடி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க. ஒரு பக்கம் அம்மா கஞ்சி ஊட்டி விடுறாங்க. தங்கச்சி பொண்ணி விசிறி விசிறி விடுறாங்க. அப்பா ஒரு பக்கம் கை கால் அமுத்தி விட்டு பதறி போய் நிற்கிறாங்க. ஆனால் பாசத்துக்கு பஞ்சமில்லாத கபிலன் கொடுத்து வச்சுவேன்னு சொல்கிறாங்க சிவா. எனக்கு இப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதல்லன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க சிவா. என்ன சிவா இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இந்த வீட்டோட மூத்த வருஷன்னு தெரிஞ்சால் உங்களையும் எல்லாரும் தாங்குன்னு தாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஐலி. சரி ஐலி, அதெல்லாம் இருக்கட்டும், நீயே இவ்வளோ டல்லாக இருக்கேன்னு கேட்குறாங்க சிவா. என்ன இந்திராணி அண்ணி என்னை தப்பாக நினச்சிட்டாங்க, அதான் நினச்சா வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க. எது உனையும் நினச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிவா. என்ன இல்லை ஏடிய, அதாவது கபிலன் நடித்த போலீஸை தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத. கபிலனை பற்றி உண்மை தெரிஞ்சா அந்தன்னைக்கு அவனை திட்டுவாங்க, உன்னை பாராட்டுவாங்கங்கிறாங்க சிவா. இந்திராணி அண்ணி எல்லா விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் குடும்பம்னு வந்தால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கபிலன் தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பொண்ணு கூட நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்கிறா. அப்போ கூட அவங்க இல்லை நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எப்படி ஸ்ட்ராங்காக பேசினாங்க பார்த்தியா? இந்திராணி அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தார் யாரும் தப்பே பண்ண மாட்டாங்கன்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. அந்த குணத்தை ஒன்று தான் நம்ம மாற்றணுங்கிறாங்க ஐலி. அடுத்த நாள் காலையில் ரித்திகா ஆஃபீஸ் போகிற பிரியத்தில் அவங்களே நேரமே எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அடேப்பா ரித்திகாவா அது, நம்பவே முடியல, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறவ இன்னைக்கு நேரமே எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுக்குறா. இது கனவா நினைவானே தெரியலன்னு கபிலன் பார்த்துட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரித்திகா இந்திரனிகிட்ட கேட்குறாங்க, நீ இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டுங்கிறாங்க. உனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, அடுத்த வாரம் நான் போகணும், உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போகலான்னு இருக்கேங்கிறாங்க. இதெல்லாமா என்கிட்ட கேட்கணும், நீ போயிட்டு வாங்குறாங்க இந்திராணி. கேட்கணும் நீ, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரித்திகா. சரி இன்னைக்கு நீ ஆஃபீஸ் வரணும், ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்குறாங்க இந்திராணி. நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓ ரொம்ப நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் மறந்துடுவேனா என்ன? சரி இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரித்திகா ரூம்குள்ளே ஓடுனதும் போய் புடவையில் தூக்கிட்டு வராங்க. இந்த புடவையில் எந்த புடவையை நான் ஆஃபீஸ் கட்டிட்டு வரட்டும்னு கேட்குறாங்க ரித்திகா. என்ன ரித்திகா உனக்கு எது பிடிச்சதோ அதை கட்டிட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் முத இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன், அதனால் எது கட்டிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புடவை ஒன்று எடுத்து காட்டுறாங்க இந்திராணி. சரிங்க நீ இதுவே நான் கட்டிட்டு வரேன்ட்டு போகிறாங்க ரித்திகா. செல்வநாயகிக்கு ரித்திகா மேலே சந்தேகமாக இருக்குது. என்ன ரித்திகா இந்த வீட்டில் எதை செஞ்சாலும் இந்திராணிகிட்ட கேட்டு கேட்டு செய்கிற, ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க. ஆமாம், யார்கிட்ட வீட்டில் பவர் அதிகமாக இருக்கோ அவங்க கிட்ட தானே நம்ம எதையும் கேட்கணும். இந்த வீட்டில் நீங்கள் தான் மூத்த மருமகளாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் பேச்சு எங்கேயாவது எடுபடுதா? சரி அதை கூட விடுங்க, ஆனால் செங்கோட்டு வேலவனோட மூத்த வாரிசு உங்கள் பையன் கபிலன் தானே. ஆனால் அதிகாரம் கௌரவம் பவர் எல்லாமே இந்திராணி அண்ணிக்கிட்டு தானே இருக்குது. உங்கள் பையனுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையே. யார் பேச்சை கேட்டால் இந்த வீட்டில் வாழ முடியுமோ அவங்க பேச்சை தானே கேட்க முடியுங்கிறாங்க ரித்திகா. இதை கேட்டதும் செல்வநாயகிக்கு கோவம் வருது. எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, ஆனால் உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் இதை நான் சொல்ல முடியாது, சொல்லாமையே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுங்கிறாங்க செல்வநாயகிக்கு. அப்போ தான் சுருன்னு ஏறுது கோவம். என்கிட்ட நீ சொல்லாமல் என்னை சொல்லி காட்டுறீங்களேங்கிறாங்க செல்வநாயகி. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லைங்கிறாங்க ரித்திகா. அத்தை நீங்கள் ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. உங்களால் உங்களுக்கு பிடிச்ச குழம்பாவது செஞ்சு உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாதில்ல. எது கேட்டாலும் இந்திராணி அண்ணி கேட்டு தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சாப்பாட்டு விஷயத்துலேயே இப்படின்னா நம்மளால் ஐலியும் சிவாவையும் எப்படி வெளியே அனுப்ப முடியும்? யோசிச்சு பாருங்கள். சரி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இன்னையிலேருந்து அண்ணி என்னை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க ரித்திகா. ஐலி சமையல் கட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்வநாயகி அங்கே வர்றாங்க. செல்வநாயகியை பார்த்ததும் ஐலி சொல்கிறாங்க, டேபிளில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் போய் சாப்பிடுங்கத்த, நான் பாவைக்கு களி கிளறிக்கிட்டு வரேங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட செல்வநாயகி சொல்கிறாங்க, இதை பாரு, இந்த வீட்டு மருமக மாதிரி எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்டு நீ கிச்சன் வரைக்கும் வராத, முதல்ல நீ என்னை அத்தின்னு கூப்பிட்றதை நான் வெறுக்கிறேன். நீ இந்த வீட்டு மருமகளும் இல்லை, எனக்கு மருமகளும் இல்லை, நீ என்னை அத்தின்னு கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உன் புருஷ மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதுவும் உன் மூஞ்சியை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீ முதல்ல இங்கிட்டு வெளியில் போன்னு விரட்டுறாங்க. ஐலி செல்வநாயகிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பாசத்தை காட்டி எப்படி பேசணும்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உண்மை என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்கன்னு அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் தப்பு யார் பண்ணுனா, சிவாவை யார் சிக்க வச்சான்னு எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஐலி சொன்னதும் செல்வநாயகிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் போல இருக்கே. இங்கே நின்னா நமக்கு தான் அசிங்கம்னு நினச்சிட்டு செல்வநாயகி அங்கேருந்து கிளம்பி போய் சாப்பிட போகிறாங்க. எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொன்னியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் திரும்பி பார்க்குறாங்க. சிவா போய்கிட்டு இருக்கிறத பார்த்த பொன்னி, சிவானே வாங்கண்ணே வந்து சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லை பொன்னி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போ பசி இல்லைன்னு சமாளிக்கிறாங்க சிவா. இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், இந்த தங்கச்சி கையால் நான் பரிமாறுவேன், நீங்கள் ஆசையாக சாப்பிட்டு தான் ஆகணும், வாங்கண்ணே வந்து உட்காருங்க அப்படின்னு உரிமையோடு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. உடைய பெருமாள் பார்த்துட்டு நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சுக்கிறாங்க. பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற சிவாவை பொன்னி தன் தங்கச்சி கூப்பிட்றனால வான்னு அப்படின்னு கூப்பிட்டதும் எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க.
எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்கவங்க வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ரெத்திகா கபிலன் கிட்ட ஏங்க என்ன ஆஃபீஸில் கொண்டு விடுங்கன்னு சொல்கிறாங்க. கபிலனும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் போனதும் ரெத்திகா அவங்க பாட்டுக்கு நேராக நெடுன்னு உள்ளே போகிறாங்க. பியூன் செக்யூரிட்டி பார்த்துட்டு இருமா எங்கே போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார், எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எது நான் யாரா, என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். ஆமாம் மேடம், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, நீங்கள் வந்ததும் உள்ளே விடணுன்னு என்னது அதிகாரமா என்ன, நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் உள்ளே விடுவேன், ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க செக்யூரிட்டி. ஒன்று இங்கே வேலை செய்கிறவங்களா இருக்கணும், இல்லைன்னா மேடத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களா இருக்கணும், நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களை உள்ளே விட முடியாது மேடம்னு சொல்லிடுறாங்க. டேய் என்ன பார்த்தா யாருன்னு கேட்குற அப்படின்னு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், திமிரா பேசுகிற பேச்செல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, மரியாதையாக வெளியில் போங்கன்னு சொல்கிறாரு செக்யூரிட்டி. இதை கேட்டது ரித்திகா யாரை பார்த்து வெளியில் போச்சுனே அப்படின்னு ஓங்கி பலார்னு ஒரு அறை வச்சிடுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. அந்த இடத்துக்கு அங்கே வேலை செஞ்சவங்க அத்தனை பேர் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிற சாலினி வராங்க. வந்து என்னாச்சு என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ செக்யூரிட்டி எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்ட ரித்திகா அமைதியாக பேசாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த சாலினி, மேடம் நீங்கள் யாருன்னு சொல்லியிருந்தா அவர் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டார்ல, நீங்கள் ஏன் முதல்ல சொல்லிங்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா தெரியலையா அப்படிங்கிறாங்க. பார்த்தாவெல்லாம் தெரியாது மேடம், நீங்கள் என்ன விவரங்கிறத சொல்லியிருக்கணுமல்லன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க மேடம் உள்ளதாக இருக்காங்க பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுபடியும் ரெத்திகா செக்யூரிட்டிகிட்ட இதை பார், இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்காத, இனிமேல் இந்த கம்பெனிக்கே நான் தான் ஓனர், அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெத்திகா. இந்திராணி ரூமில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாலினி சொல்கிறாங்க, மேடம் மீட்டிங்கில் இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டுங்கிறாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போய் பார்த்தே தீருவேன்ட்டு போகும்போது கரெக்டாக இந்திராணியே வெளியில் வராங்க. சாலினி என்ன இங்கே சலசலப்பு, மீட்டிங் கண்ட்ரோல் வரைக்கும் கேட்குது, என்னாச்சுன்னு கேட்குறாங்க இந்திராணி. இந்திராணி வந்ததும் சாலினி அங்கே நடந்த அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட இந்திராணி ரித்திகா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்ன ரித்திகா, வந்து வராதுக்கு முன்னாடி எதுக்காக இப்படி பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்க, செக்யூரிட்டிகிட்ட நீ யாருன்னு சொல்லியிருக்க வேண்டியதானுங்கிறாங்க. அது எப்படி அவனுக்கு தெரியாமல் போகும், நான் இந்த ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் ஏன் அறிமுகப்படுத்தலைங்கிறாங்க. இதை பார் ரித்திகா, முதல்ல ரூல்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே யார் வேணாலும் வர முடியாது, நான் தான் அவர்கிட்ட யாரும் தெரியாதவங்க உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன், அதனால தான் செக்யூரிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ அவரை கை வச்சது தப்பு, அடிச்சிருக்கக்கூடாது, அவர் என்ன கேட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கணும், அவர் அடித்தது தப்பு, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறாங்க இந்திராணி. ஆஃபீஸில் வேலை செய்கிற அத்தனை பேரும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரித்திகாவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. செக்யூரிட்டி அடிச்சுட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா, இந்திராணி இவங்க கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறக்காக நம்மளை இப்படி கொத்தடிமையாக நடத்துகிறாங்களேன்னு நினைக்கிறாங்க ரித்திகா. ரித்திகா யோசிக்காத, அவர் அப்பா வயசில் இருக்கார், அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே தான் ஆகணுங்கிறாங்க இந்திராணி. என்ன நீ மறுபடியும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் சாதாரண வெளியில் நிற்கிற பியூன், அவர்கிட்ட நான் போய் கேட்டே ஆகணுமாங்கிறாங்க. ஆமாம் கேட்டு தான் ஆகணும். செக்யூரிட்டி பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல விடுங்க மேடம்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த தப்பு அடுத்த தடவை நடக்கக்கூடாதுல்ல, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு இந்திராணி சொன்னதுக்கப்புறம் ரித்திகா இந்திராணிவே முறைச்சி பார்க்குறாங்க. என்ன ரித்திகா பார்த்துட்டே இருக்கேன், நான் சொன்னதை செய்கிறாங்க இந்திராணி. அதுக்கப்புறம் ரித்திகா செக்யூரிட்டிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தபடியாக மறுபடியும் பேரிடி விழுகுது. இதாப்பா ரித்திகா, நீ எடுத்தோம் கவுத்தோன்னு வந்ததுமெல்லாம் மேனேஜிங் போஸ்டிங்கில் கோர முடியாது, மேனேஜிங் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இதோ இங்கே இருக்காங்களே சாலினி, அவங்க தான், அவங்க பொறுப்பில் தான், எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதனால நீ அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் இருக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரித்திகாவுக்கு இன்னும் தூக்கி வரப்படுது. இது அசிஸ்டன்ட் மேனேஜரா, இவளுக்கு கீழே நான் வேலை பார்க்குறதாங்கிறாங்க. ஆமாம் ரித்திகா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மேனேஜிங் போஸ்டிங்கே வர முடியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து கோர முடியாதுங்கிறாங்க இந்திராணி. இதை கேட்டதும் பிடிக்காத ரித்திகா கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. இதை பாரு ரித்திகா, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதுக்கு இது ஒன்றும் புடவை கிடையாது, எடுத்ததும் இந்த வேலையிலெல்லாம் உச்சியில் போய் உட்கார முடியாது, ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை மூவ் பண்ண முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படி ஸ்டெடியாக போய் உட்கார முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரித்திகா நான் வீட்டுக்கே போகிறேன்னு கோவத்தோடு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கைக்கு கிடைச்ச பொருள் எல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த செல்வநாயகி, ரித்திகா என்னாச்சு, மொதல் ஆஃபீஸ்க்கு போனியல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ரித்திகா ஆஃபீஸில் நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட செல்வநாயகி கோவப்படுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு தெரியுமா, இந்திராணி நீ இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, செக்யூரிட்டிகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க, சாதாரண வேலை பார்க்குற அந்த கிழவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு வரும்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்ட செல்வநாயகி, என்னது இந்திராணி இப்படி பண்ணினாளா, இந்திராணி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, யார் எந்த இடத்துல வைக்கணும்னு கூடவா தெரியாது, இந்த அளவுக்கு பேசியிருக்கா, அவளை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்கங்கிற தைரியமா அவளுக்கு. ரித்திகா யாரு, கபிலனோட பொண்டாட்டி, இந்திராணிக்கு அடுத்ததெல்லாம் அவள் போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும், அதை விட்டுட்டு இப்படி கீழ் போஸ்ட்டில் வச்சிருக்கா, அதுவும் தாண்டி அந்த செக்யூரிட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காளே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, அவள் வந்ததும் நம்ம கேட்கணுங்கிறாங்க. கேட்டாலும் கேட்கலினாலும் அந்த ஆஃபீஸில் நான் இப்போ அசிங்கப்பட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நான் அந்த ஆஃபீஸ்க்கு போனால் என்னை யார் மதிப்பா, இவங்களே என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்களே, செக்யூரிட்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க, பத்தாததுக்கு அந்த அயலி அவள் மேல் போஸ்ட்லேயும் என்ன கீழ் போஸ்ட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜராக உட்கார வைக்கிறாங்க,
அவ என்ன அதிகாரம் பண்றதா? அங்க இந்திராணி அதிகாரம் பண்றது மட்டும் இல்லாம, அசிஸ்டன்ட் மேனேஜர்ங்கிற பொறுப்புல அயலிங்கிற ஷாலினி என்ன அதிகாரம் பண்ணுவா. இந்த பக்கம் இந்திராணி அண்ணி ஒரு பக்கம் அதிகாரம் பண்ணுவாங்க. நான் போய் கீழ் வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை அவங்க குடுக்கவே இல்ல. அது மட்டுமா, இங்க அயலி, சிவா இவங்களையும் முன்னாடி வச்சு, அவங்க என்ன செய்றாங்களோ அதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள ஒரு துளி கூட மதிக்காத இந்திராணிய நான் இனிமே மதிக்க போறதா இல்லைங்கிறாங்க ரித்திகா. இத கேட்ட செல்வநாயகம், ஆமா ரித்திகா, நீ சொல்றதும் சரிதான். நாளுக்கு நாள் இந்திராணியோட ஆட்டம், கர்வம் எல்லாம் கூடிக்கிட்டே தான் போகுது. இந்திராணிய யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற நெனப்பு அவளுக்கு. அவ தான் வச்சது சட்டம்னு நெனச்சு ரொம்ப தான் திமிரு பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க செல்வநாயகி. டேய் கபிலா, ரித்திகா இன்னைக்கு ஆஃபீஸில் அசிங்கப்பட்டு வந்திருக்கா. நீ கூட இப்போ கூட கேட்கவே மாட்டியா அப்படின்னு செல்வநாயகி கேட்குறாங்க. இதை பாருங்கம்மா, அக்காவை மீறியெல்லாம் எதுவும் பேச முடியாது. ரித்திகா, நீ எதுக்காக செக்யூரிட்டிகிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உள்ளே போன? நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ண வந்திருக்கேன், நான் இந்திராணி அண்ணியோட தம்பி சம்சாரம்னு நீ சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க கபிலன். அவங்ககிட்ட அவ்வளவு விஷயங்களெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க ரித்திகா. இங்கே பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஆஃபீஸ்லாம் இப்படி பேச முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அக்கா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்களோ அதன்படி தான் நடந்துக்கணும். இது வீடு மாதிரியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பேசக்கூடாதுங்கிறாங்க கபிலன். ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு எப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? அது நம்ம கம்பெனி, நாம் வைக்கிறது தான் சட்டம். உங்கள் அக்கா என்ன சொல்கிறது அப்படின்னு இந்திராணியை திட்டிகிட்டு இருக்கும்போது செல்வநாயகியும் ரித்திகா கூட சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்திராணி உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. திரும்பி பார்த்த செல்வநாயகிக்கு பக்குன்னு இருக்குது. அச்சோ, இந்திராணி கரெக்டாக வந்துட்டாலே இவளை ஊதி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னடானா நம்மளே வசமாக மாட்டிக்கிட்டோமே. இந்திராணி முன்னாடி பேசின மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எப்படி இந்திராணியை சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க செல்வநாயகி. ரித்திகா நினைக்கிறாங்க எல்லாருமே என் பக்கம் இருக்காங்க. இந்திராணியை எல்லார் முன்னாடியும் நம்ம ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்திராணி வந்ததும், என்ன சித்தி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, பேச்சை நிறுத்திட்டீங்கன்னு கேட்குறாங்க. அது இல்லை இந்திராணி, ரித்திகா முத ஆஃபீஸ் வந்திருக்கா. வந்தன்னைக்கே எதுக்கு இவ்வளோ பெரிய தகராறு நடந்திருக்கு? நீ ரித்திகாவுக்கு மேல் போஸ்டிங் கொடுத்து அவளை கௌரவிக்கணுமல்லங்கிறாங்க செல்வநாயகி. இதா பாருங்க சித்தி, ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாருமே ஒன்று தான். அங்கே உறவுகளுக்கெல்லாம் மதிப்பு இல்லை இப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நமக்கு சொந்தங்கிறக்காக நாம் அதிக உரிமை எடுத்துக்க முடியாது இல்லையா? அது கண்ட்ரோலை மீறிடுங்கிறாங்க இந்திராணி. அப்போது நான் இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்குறாங்க ரித்திகா. ஆமாம், நீ இந்த வேலையில் தான் இருக்கணும். உனக்கு பிடிச்சிருந்தா செய், இல்லைன்னா நீ வீட்லேயே இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கோங்கிறாங்க இந்திராணி. இதை கேட்டதும் ரித்திகா கபிலனை பார்க்குறாங்க. கபிலனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற ரித்திகா கபிலன்கிட்ட போய் திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா உங்கள் அக்காவுக்கு என்ன திமிருன்னு? முதல்ல உங்கள் அக்காவுக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உங்கள் அப்பா தானே. அந்த கம்பெனிலேருந்து உங்கள் அக்காவை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு போகிறாங்க ரித்திகா. இங்கே ஐலி சிவா வந்து பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. பொண்ணு விவரத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஐலி சொல்கிறாங்க, இந்த ரித்திகா ரொம்பவே அடங்காப்பிடாத்தனம் பண்ணிட்டு இருக்கா. வந்ததும் இந்திராணி அன்னைக்கு சமமாக வந்து உட்காரணும்னு நினைக்கிறா. இவ பண்ணுறது பெரிய தப்பு. கம்பெனியில் இருக்கிற நெளிவு சுழிவு, இதில் இருக்கிற பிரச்சனை, நல்லது கெட்டது என்ன இவளுக்கு தெரியும்னு இவ இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா. இவ எப்போ தான் திருந்துவான்னு தெரியல. ஆனால் இவளுக்கு நல்லா செல்வநாயகத்தை தூபம் போட்டு விடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவ்வளோ ஆடிட்டு இருக்கா. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலேன்னு சொல்கிறாங்க அயலே. இது கேட்ட சிவா, இதனால் அக்கா நிம்மதி தான் கெடுதுங்கிறாங்க. என்ன செய்கிறது? ரித்திகா திருந்துனா பரவாயில்ல, அவளை திருத்துற மாதிரி பேசினாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்மளை தான் உதாசீனப்படுத்தி பேசுகிறா. ஏதோ ஒரு வழியில் திருத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படியே விட்டா எல்லாம் கந்தரகோலம் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க அயலே. ஆனால் ரித்திகா விடுற மாதிரி தெரியல. அடுத்த நாள் காலையில் இந்திராணிக்கு முன்னாடியே அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பி அங்கே போயிருக்காங்க. இருடி, இன்னைக்கு உனக்கு எப்படியெல்லாம் அவமானப்படுத்த போகிறேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு ரித்திகா ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காங்க. அங்கே இந்திராணி கொஞ்சம் லேட்டாக வராங்க. அதுக்கு ரித்திகா கேட்ட கேள்வி என்ன? இந்திராணி அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருப்பாங்களா, இல்லை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருப்பாங்களான்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.